ஸோ 2012லேருந்து 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ்லேருந்து 10 பாட்டு இதில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். இதிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஸோ முல்லைப்பாட்டு வந்து யார் பாடியிருப்பாருன்னா நப்புதனார் வந்து பாடியிருப்பார். காசி காண்டம் என்பது அதிவீர ராம பாண்டியர் வந்து பாடியிருப்பார். சிலப்பதிகாரம் என்பது இளங்கோவடிகள் பாடியிருப்பார். காலக்கணிதம் என்பது கண்ணதாசன் பாடியிருப்பார். முல்லைப்பாட்டு நப்புதனாருக்கு வரும், காசி காண்டம் அதிவீர ராம பாண்டியருக்கு வரும், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளுக்கு வரும், காலக்கணிதம் கண்ணதாசனுக்கு வரும். ஸோ அதுக்கடுத்து தான் 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுன்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு தான். 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுனா முல்லைப்பாட்டு. ஸோ அதுக்கடுத்ததாக கூற்று சரியாக கேட்டிருக்காங்க. ஸோ 10 பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு. அது கரெக்டு தான். முல்லைப்பாட்டை பாடியவர் யாருன்னா கபிலர் கிடையாது, நப்புதனார் என்பது வரணும். ஸோ அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி. இதில் 10 பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு பாடியவர் யாருன்னா நப்புதனார் என்பது வரணும். ஸோ அதுக்கடுத்ததாக பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மலைப்படுகடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மலைப்படுகடம் என்பது கூத்தராற்று படை என்று அழைக்கப்படும். மலைப்படுகடம் என்பது கூத்தராற்று படை என்று அழைக்கப்படும். ஸோ அதே கொஷின்ஸ் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. மலைப்படுகடம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்னா கூத்தராற்று படை. ஸோ அதுக்கடுத்ததாக தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 10 பாட்டு நூலை இயற்றியவர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கரனார். தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 10 பாட்டு நூலை இயற்றியவர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கரனார். ஸோ அதுக்கடுத்த கூற்று சரியாக தவறான மாதிரி கேட்டிருக்காங்க. 8 தொகை நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி. ஸோ மதுரை காஞ்சி 8 தொகையில் வராது, 10 பாட்டில் வரும். ஸோ கூற்றே தப்பு. ஃபஸ்ட் ஒன்று தப்பு. காஞ்சி என்றால் நிலைத்திருத்தல் என்று பொருள்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. காஞ்சி என்றால் நிலையாமை என்று பொருள்படும். ஸோ அப்போ செகண்ட் ஒன்றுமே தப்பு. இதில் இதை வந்து பெருகுவள மதுரை காஞ்சி என்று அழைப்பார். ஸோ மதுரை காஞ்சி என்பது பெருகுவள மதுரை காஞ்சி என்று அழைக்கப்படும். ஸோ அப்போ கூற்று 3 மட்டும்தான் இதில் சரி. அப்போ கூற்று 1, 2 தப்பு. மதுரை காஞ்சி என்பது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. காஞ்சி என்றால் நிலையாமை என்று பொருள் பெறணும் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ அப்போ கூற்று 1, 2 தப்பு. கூற்று 3 மட்டுமே சரியானது. மலைப்படுகடம் நூலின் பாட்டுடை தலைவன் யாருன்னா நன்னன். மலைப்படுகடம் அந்த நூலின் பாட்டுடை தலைவன் யாருன்னா நன்னன் என்பதே கரெக்டு. ஸோ அதுக்கடுத்த கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 வந்து பார்த்தோம்னா 10 பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்று பொருள்படும். ஸோ இது வந்து கரெக்டு தான். மதுரை காஞ்சி பாடியவர் யாருன்னா மாங்குடி மருதனார். ஸோ அதுவுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. 10 பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி என்பது சரிதான். காஞ்சினா நிலையாமை என்று பொருள்படும். மதுரை காஞ்சி பாடியவர் யாருன்னா மாங்குடி மருதனார். ஸோ அதுக்கடுத்து தான் நூல்கள் புலவர்கள் கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி பாட்டு பாடியவர் யாருன்னா கபிலர். முல்லைப்பாட்டு யாருதுன்னா நப்புதனார் வருவார். பட்டினப்பாளையை பொறுத்தவரைக்காலும் உருத்திரங்கண்ணாரை தான் பாடியிருப்பார். நெடுநல் வாடையை பொறுத்தவரைகளும் நக்கீரர் வந்து பாடியிருப்பார். குறிஞ்சி பாட்டு யாருதுன்னா கபிலருது. முல்லைப்பாட்டு வந்து நப்புதனாருக்கு வரும். பட்டினப்பாளையை பொறுத்தவரைகளும் உருத்திரங்கண்ணாருக்கு வரும். நெடுநல் வாடையை பொறுத்தவரைகளும் நக்கீரருக்கு வரும். அதுக்கடுத்ததும் தலையலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பாடிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா மதுரை காஞ்சி. பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எதுனா மதுரை காஞ்சி தான் வரும். ஸோ தலையலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பாடிய நூல் எதுனா மதுரை காஞ்சி. ஸோ அதுக்கடுத்து தான் ஈரும் பேனும் இருந்து இறை கூடி வேரோடு நனைந்து வேற்றிழை நுழைந்த துண்ணல் சிதார் என வரிஞரின் நிலையினை வர்ணிக்கும் நூல் எதுனா பொருணராற்று படை. ஈரும் பேனும் இருந்து இறைகூடி வேரோடு நனைந்து வேற்றிடை நுழைந்த துண்ணல் சிதார் என வரிஞரின் நிலையினை வர்ணிக்கும் நூல் எதுனா பொருணராற்று படை. ஸோ அதுக்கடுத்து தான் புலவர்கள் நூல்கள் அதே மேட்ச் த ஃபாலோவிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. நக்கீரரை பொறுத்தவரைகளும் திருமுருகாற்று படையை பாடியிருப்பார். ஸோ நக்கீரர் வந்து திருமுருகாற்று படைக்கு வரும். முடத்தாம கன்னியரை பொறுத்தவரைகளும் பொருணராற்று படை என்பது வரும். முடத்தாம கன்னியருக்கு வந்து பொருணராற்று படை வரும். இடைக்கடி நாட்டு நல்லூர் நத்தத்தினாரை பொறுத்தவரைகளும் சிறுபா நாற்று பாடலை பாடியிருப்பார். நல்லூர் நத்தத்தினாரை பொறுத்தவரைகளும் சிறுபா நாற்று படைக்கு வருவார். கடியலூர் உருத்திரங்கரனாரை பொறுத்தவரைகளும் பெரும்பா நாற்று படை என்பதுக்கு வரும். கடியலூர் உருத்திரங்கரனருக்கு பெரும்பா நாற்று படை என்பது வரும். ஸோ அதுக்கடுத்து தான் உச்சமாகவும் மந்தமாகவும் சமமாகவும் இசையை பாடிய புலவர்களுக்கு பரிசில் கொடுப்பது எதுனா கொடை வஞ்சி. உச்சமாகவும் மந்தமாகவும் சமமாகவும் இசையை பாடிய புலவர்களுக்கு பரிசில் கொடுப்பது எதுனா கொடை வஞ்சி. ஸோ அதுக்கடுத்து தான் இளந்திரையன் பெருமையை உருத்திரங்கரனார் பாடிய நூல் எதுனா பெரும்பா நாற்று படை. இளந்திரையன் பெருமையை உருத்திரங்கரனார் பாடிய நூல் எதுனா பெரும்பா நாற்று படை. அதுக்கடுத்ததாக 10 பாட்டு நூல்களில் 583 அடிகளை கொண்ட நூல் எதுனா மலைப்படுகடாம். 10 பாட்டு நூல்களில் 583 அடிகளை கொண்ட நூல் எதுனா மலைப்படுகடாம். புலனழுக்கற்ற அந்த நாளன் யாருன்னா கபிலர். புலனழுக்கற்ற அந்த நாளன் என அழைக்கப்படுபவர் யாருன்னா கபிலர். பின்வரும் நூற்றில் தவறானதை தேர்வு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருமுருகாற்று படை பாடியவர் யாருன்னா நக்கீரர் தான். ஸோ திருமுருகாற்று படையை பாடியவர் யாருன்னா நக்கீரர். அது கரெக்டு தான். ஸோ அதுக்கடுத்து தான்
இந்த பொருணர் ஆற்றுப்படையை பாடியவர் யாருன்னா கபிலர் வரக்கூடாது, முடத்தாம கண்ணியர் என்பது வரும். பொருணர் ஆற்றுப்படையை பாடியவர் யாருன்னா முடத்தாம கண்ணியர் என்பது வரும். சிறுபான் ஆற்றுப்பாடலை பாடியவர் யாருன்னா நல்லூர் நத்தத்தினார், அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பெரும்பான் ஆற்றுப்படையை பாடியவர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கனார், அதுவுமே கரெக்டு தான். திருமுருக ஆற்றுப்படை நக்கீரர் கரெக்டு. பொருணர் ஆற்றுப்படை என்பது முடத்தாம கண்ணியர் என்பது வரணும், கபிலர் வரக்கூடாது. சிறுபான் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தினார் என்பது சரிதான். பெரும்பான் ஆற்றுப்படை என்பது கடியலூர் உருத்திரங்கனார் என்பதுமே சரி. அடுத்ததான் நல்லிகை கடாம்புனை நன்னன் வெறுப்பில் வெல்புகழ் அனைத்தும் மேம்பட தக்கோன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா மலைப்படுகடாம். அதுக்கடுத்துதான் புலனழுக்கற்ற அந்தநாளன் என்று புகழப்படும் சங்க புலவர் யாருன்னா கபிலர். புலனழுக்கற்ற அந்தநாளன் யாருன்னா கபிலர் தான் வருவார். அதுக்கடுத்துதான் பொருந்தும் விடையை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்டு பொருள்களை மண்டி கிடந்ததை கூறும் நூல் எதுனா பட்டினப்பாளையம். காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதி நிகழ்ந்ததை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா பட்டினப்பாளையம் மட்டும்தான் வரும். அதுக்கடுத்ததாக 10 பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல் எதுன்னு பார்த்தோம்னா 10 பாட்டில் அகப்பொருள் சார்ந்த நூல் எதுனா முல்லைப்பாட்டு வரும், குறிஞ்சிப்பாட்டு வரும், பட்டினப்பாலை என்பது வரும். 10 பாட்டில் அகப்பொருள் சார்ந்த பாடல் எதுனா முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை என்பது வரும். அதுக்கு அடுத்ததான் காணா மஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன் யாருன்னா பேகன். காணா மஞ்சைக்கு கலிங்கம் ஈந்தவன் யாருன்னா பேகன் என்பது வரும். புலனழுக்கற்ற அந்த நாளன் இத்தொடரில் குறிக்கப்படும் சான்றோர் யாருன்னா கபிலர் என்பது வருவார். புலனழுக்கற்ற அந்த நாளன் இத்தொடரில் குறிக்கப்படும் சான்றோர் யாருன்னா கபிலர் வருவார். அதுக்கு அடுத்ததான் ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடரில் இடம்பெறக்கூடிய நூல் எதுனா மதுரை காஞ்சி. ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இந்த பாடல் வரி இடம்பெறக்கூடிய நூல் எதுனா மதுரை காஞ்சியில் வரும். அதுக்கடுத்துதான் எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் இதுன்னு கேட்டுக்கிறாங்க, மதுரை காஞ்சி. எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி இந்த பாடல் வரி இடம்பெறக்கூடிய நூல் இதுன்னு பார்த்தோம்னா மதுரை காஞ்சி. அதுக்கடுத்துதான் 10 பாட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தோம்னா 10 பாட்டில் இந்த பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தோம்னா நெடுநல் வாடை வரும், மதுரை காஞ்சியுமே வரும். பாண்டியன் நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல்கள் எதுனா மதுரை காஞ்சி என்பது வரும், நெடுநல் வாடை என்பதுமே வரும். அதுக்கடுத்துதான் வெறுத்த கேள்வி விளங்கும் புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் யாருன்னா இளங்கீரனார். வெறுத்த கேள்வி விளங்கும் புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் யாருன்னா இளங்கீரனார். அதுக்கடுத்ததாக சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா கபிலர். சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற பாடலை பாடியவர் யாருன்னா கபிலர். அதுக்கடுத்ததாக கூத்தராற்றுப்படை என்ற சிறப்பு பெயர் பெற்ற 10 பாட்டு நூல் எதுனா மலைப்படுகடம் தான். மலைப்படுகடம் தான் கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும். அதுக்கடுத்ததாக 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுனா முல்லைப்பாட்டு மட்டுமே வரும். அதுக்கடுத்ததான் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்ற நூல் எதுனா குறிஞ்சிப்பாட்டில் தான் வரும். 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்ற நூல் எதுனா குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் உள்ளன? 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருக்கும். குறிஞ்சிப்பாட்டில் தான் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருக்கும். அதுக்கடுத்துதான் புலனழுக்கற்ற அந்த நாளன் என பாராட்டப்பட்டவர் யாருன்னா கபிலர் தான். புலனழுக்கற்ற அந்த நாளன் யாருன்னா கபிலர். அதுக்கடுத்ததாக கடற்பயணத்தின் சிறப்பை அதனை விளங்கும் நூலோடு பொறுத்துக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்று குறிப்பிடும் நூல் எதுனா மதுரை காஞ்சி. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்று குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா மதுரை காஞ்சி. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றி இது பார்த்தோம்னா அகநானூறு என்பது வரும். பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றி என்று குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா அகநானூறு. காற்றின் போக்கை எறிந்து களம் செலுத்தினர் இது பார்த்தோம்னா புறநானூறுக்கு வரும். காற்றின் போக்கை எறிந்து களம் செலுத்தினர்னா புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது இது பட்டினப்பாலையில் வரக்கூடிய பாடலாகும். கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது என்று குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா பட்டினப்பாலை. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்று குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா மதுரை காஞ்சி. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றினா அகநானூறு என்பது வரும். காற்றின் போக்கை இருந்து களம் செலுத்தினர்னா புறநானூறு என்பது வரும். கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது என்று குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா பட்டினப்பாலை. அதுக்கடுத்ததான் எழுவர் பூண்ட ஈகை செந்துகம் என்ற சிறுபான்ற்று வரி கடையெழு வள்ளல்களுக்கு பிறகு வல்லமை வல்லன்மையை கொண்டவனாக யாரை கூறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லிய கோடான பற்றி தான் குறிப்பிடுகிறது. எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் இந்த கடையெழு வள்ளல்களுக்கு அடுத்ததான் வள்ளல் தன்மை கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லிய கோடான பற்றி குறிப்பிடுகிறது. எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் இதில் குறிப்பிடப்படும் வள்ளல் யாருன்னா நல்லிய கோடான்.
ஸோ அதுக்கு அடுத்தது நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எதுனா முல்லைப்பாட்டு. நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எதுனா முல்லைப்பாட்டு. ஸோ அதுக்கு அடுத்ததாக கூத்தராற்றுப்படை எனும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எதுனா மலைப்படுகடம். மலைப்படுகடம் தான் கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பொருந்தாததை கண்டெழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பெரும்பான் ஆற்றுப்படையை பொறுத்தவரைக்காலும் 500 அடிகள் தான் இருக்கும். பெரும்பான் ஆற்றுப்படை அதில் வந்து 500 அடிகள் இருக்கும். முல்லைப்பாட்டு வந்து 103 அடி, அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட்டினப்பாளையை பொறுத்தவரை 301 அடி, ஸோ அதுவுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மதுரை காஞ்சி வந்து 872 அடி வரக்கூடாது, 782 அடிகள் தான் இருக்கும். மதுரை காஞ்சியில் 782 அடிகள் வரணும். ஸோ இங்கே மிஸ்டேக் ஆகிருக்கு, அதான் இதில் பொருந்தாதது. ஸோ அதுக்கு அடுத்ததாக சிறுபான் ஆற்றுப்படையை பொறுத்தவரைக்காலும் சிறுபான் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் வந்து பாடியிருப்பார். திருமுருகாற்றுப்படை வந்து நக்கீரர் வந்து பாடியிருப்பார். பொருணர் ஆற்றுப்படையை பொறுத்தவரைக்காலும் முடத்தாம கண்ணீர் வந்து பாடியிருப்பார். பெரும்பான் ஆற்றுப்படையை பொறுத்தவரைக்காலும் கடியலூர் உருத்திரங்கண்ணார் வந்து பாடியிருப்பார். ஸோ அதுக்கடுத்து தான் கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொறுத்துக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து. ஸோ இது மதுரை காஞ்சியில் வரக்கூடிய ஒரு வரி தான். விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்று குறிப்பிடும் நூல் எதுனா மதுரை காஞ்சி. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றி என்று குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா அகநானூறு. காற்றின் போக்கை இறந்து களம் செலுத்தினர்னா புறநானூறு என்பது வரும். கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவை அசைந்ததுன்னா பட்டினப்பாலை என்பது வரும். ஸோ இதுக்கு முன்னாடியுமே இந்த கொஷின் பார்த்தோம், ரிப்பீட்டட் ஆகிருக்காது. ஸோ நீரின் வந்த நிமிர் பறிப்புறவியும் காலின் வந்த கருங்கறி மூட்டையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் ஸோ எனும் செய்யுள் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பட்டினப்பாலை. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கறி மூட்டையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பட்டினப்பாலை. ஸோ அதுக்கு அடுத்ததாக நூல் கொடுத்துட்டு நூலாசிரியர்களை பொறுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. குறிஞ்சிப்பாட்டு வந்து யாருக்கு வரும்னா கபிலருக்கு வரும். முல்லைப்பாட்டு வந்து நப்பூதனாருக்கு வரும். பட்டினப்பாலை வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணார் வந்து பாடியிருப்பார். நெடுநெல் வாடையை பொறுத்தவர்களும் நக்கீரர் வந்து பாடியிருப்பார். ஸோ குறிஞ்சிக்கு டேஷ் இணை இவரை கூறுவார்னா குறிஞ்சிக்கு எப்போவுமே கபிலர் தான் வருவார். ஸோ அதுக்கு அடுத்ததாக பொருந்தாத இணையை கண்டறிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது பொருந்தாதுன்னு பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி இது ரெண்டுமே 10 பாட்டு நூல்களில் வரக்கூடியது. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஆப்ஷன் டி பார்த்தோம்னா தமிழ்மறை நான்மணிக்கடிகை. தமிழ்மறைனா திருக்குறள் என்பது வரும். நான்மணிக்கடிகை ஸோ இதுவுமே வந்து 11 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடியது. ஸோ திருக்குறளும் நான்மணிக்கடிகையுமே இந்த 11 கீழ்கணக்கு நூல்களில் தான் இடம்பெறக்கூடியது. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ அதுக்கடுத்து தான் இந்த இன்னிலை பழமொழி. இந்த இன்னிலை பழமொழியுமே நமக்கு 11 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடியது தான். ஸோ இதுவுமே சரியாக தான் இருக்குது. ஆனால் இந்த இன்னா நாற்பது பட்டினப்பாலை. பட்டினப்பாலை நமக்கு வந்து 10 பாட்டு நூல்களில் வரக்கூடியது. இன்னா நாற்பது என்பது 11 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடியது. ஸோ அப்போ இது மட்டும் நமக்கு மிஸ்மேட்சாக இருக்குது. இதில் எது பொருந்தாதுன்னு பார்த்தோம்னா இந்த இன்னா நாற்பதும் பட்டினப்பாலை என்பது தான் வராது. ஸோ அதுக்கு அடுத்ததாக 99 மலர்களை கொண்ட நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 99 மலர்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா குறிஞ்சிப்பாட்டு. அதுக்கு அடுத்ததான் புலவர் ஆற்றுப்படை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுனா திருமுருகாற்றுப்படை. புலவர் ஆற்றுப்படை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுனா திருமுருகாற்றுப்படை. ஸோ அதுக்கு அடுத்ததாக கூடர் தமிழ் என அடைமொழி பெற்ற நூல் எதுனா மதுரை காஞ்சி. ஸோ கூடர் தமிழ் என்ற அடைமொழி கொண்ட நூல் எதுனா மதுரை காஞ்சி. ஸோ அவ்வளோதான், மதுரை காஞ்சி தான் கூடர் தமிழ் என்று அழைக்கப்படும்.